நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா சௌத்ரி வீடு இது தானே தம்பி? ஆமாங்க ஆமாங்க, இந்த வீடுதான். ஹலோ, ஆமா நீங்க யாரு? நான் யாரா? பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லையா? என்னோட பேரு ரோஹித் வர்மா. ஓ, நீங்க தான் பேப்பர் போடுறவரா? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? எங்க அக்கா தான் போன மாசமே பில் கொடுத்துட்டாங்களே. நான் பேப்பர் போடுறவ இல்ல, நான் ஃபேஷன் டிசைனர் ஷாலினி மேடம் அனுப்புனாங்க. ஷாலினி அனுப்பி வச்சாங்களா? முட்டா பயல, உனக்கு அறிவு இல்ல? இவ்வளவு பெரிய மனுஷனை எவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. என்ன ஒரு ஹேர் ஸ்டைல், என்ன ஒரு ஷர்ட், என்ன ஒரு பேண்ட், என்ன ஒரு ஷூஸ். இந்த அம்மாவையும் இதே மாதிரி பண்ணி விடுறீங்களா? இதே மாதிரி ஹேர் ஸ்டைல், இதே மாதிரி ஒரு ஷர்ட். ஜீவிதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஷாலினி சண்டிகர்ல இருந்து ஒரு டாப் டெய்லரை உனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. டெய்லர் இல்ல, டிசைனர். டெய்லரா தம்பி நீங்க? இங்க வா இங்க வா, எனக்கு ஒரு Dress தைக்கணும். Look at that old lady. இந்தாங்க தண்ணி. நான் ஜஸ்ட் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன். Thank you very much. ரோஹித் அங்கிள், இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்தேன்? டிவில. ஃபேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல, ஏதோ காமெடி சீரியல்ல பார்த்தேன். என்ன ஃபேமிலி இது? இஞ்சி டேப் கொண்டாந்துருக்கீல, இங்க வா. அதான் கல்யாண பொண்ணு ஜீவிதா வந்துட்டா. ஷாலினி ஆண்டி உனக்கு Dress தைக்கிறதுக்காக சண்டிகர்ல இருந்து டெய்லர் அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம். Hello. Not bad. Gorgeous. What's your personality? கொஞ்சம் அங்க பாருங்க, அப்படியே இங்க கீழே கொஞ்சம், மேல கொஞ்சம். Wow, perfect. Wow. நீ டெய்லரா இல்ல டாக்டரா? அப்படினா அவ வாயை திறந்து பல்லெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாரு. நம்ம அந்த மினிஸ்டர் டாக்டருக்காக ஒரு Dress டிசைன் பண்ணோம்ல, I think அந்த Dress இந்த பொண்ணுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Wait a second, அந்த டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். I'll show you. இது இல்ல, இதுவும் இல்ல. I think so. No, இது கிடையாது. Exactly இது. இது பக்காவா சூட் ஆகும். And what about the color? I think peaches or injures. இவங்க ஸ்கின் கலருக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும். No. I think so. Aqua is the color for her. என்னங்க சொல்றீங்க? அந்த கலர் இவளுக்கு எப்படிங்க மேட்ச் ஆகும்? என்ன தம்பி, இன்னுமா முடியல? சீக்கிரமா வந்து என்ன கரெக்ட்டா அளவெடு. Listen பாட்டிமா, நான் டெய்லர் இல்ல. அக்கா, மல்தி அக்கா, இங்க பாத்தீங்களா? ஜீவிதா அக்காக்காக துணி தைக்கிறவர் வந்திருக்காரு. பாட்டி வரலையா? பாட்டி சித்தப்பாவோ ஸ்வீட் கடைக்கு போயிருக்காங்க. அக்கா, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இத புடிங்க சித்தி. சாரிக்கா, உனக்கு தான் ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த அப்படி. அக்கா, இது புடவை நீ கல்யாணத்துக்கு கட்டினா ரொம்ப சூப்பரா இருக்கும். No. இவங்களோட அவுட்ஃபிட் நான் தான் டிசைன் பண்ணுவேன். And it looks so outdated, and look at this, it looks so cheap, Sari. Sorry. நீ யாரு? இவளோட தங்கச்சியா? No. ரைட். இவ தங்கச்சி நான் தான் டிசைன் பண்ணுவேன். ஓகே? No, darling. This kind of fabric looks so cheap. And look at this workout. It looks so ugly. I don't want it. Stop it. இத பாருங்க பெட்ரே. இது மாதிரி பேசுறத வேற எங்கயாவது வெச்சுக்கோங்க. என் அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவ இத போடுறதுக்கு அத போடுறதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? You know how lucky you are? உங்க அக்காக்கு Dress செலக்ட் பண்ண நான் வந்திருக்கேன். டிசைனர் ரோஹித் சர்மா டிசைன் பண்ண. Actually நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். And I am so busy, you know. அட, என்ன பேச்சு பேசுறீங்க? அவ நீங்க டிசைன் பண்ண Dress தான் கல்யாணத்துக்கு போட்டுக்குவா. அது மட்டும் இல்ல, அவளோட சேர்த்து என் தாவு கட்டாக்கும் இதே மாதிரி ஹேர் ஸ்டைல், இதே மாதிரி ஷர்ட், இதே மாதிரி பேண்ட் அவருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க. Oh, I don't want to see her fine clothes, man. இந்த சித்தி மரியாதை இல்லாம பேசுறியா? ஓ மூட்டையில அடிச்சிட்டு முதல்ல நீ வெளிய போ. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு தான் போக போற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் அடிச்ச உன் போன ஜென்மமே உனக்கு ஞாபகம் வந்துரும். என் பாட்டி ரொம்ப விருப்பப்பட்டு இத வாங்கிருக்காங்க. அவ கல்யாணத்துக்கு இத தான் கட்டுவா. எனக்கு யாருமே இப்படி இன்சல்ட் பண்ணது இல்ல. என்ன பத்தி யாரும் தெரியாம நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களை பத்தி நான் ஷாலினி மேடம் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண போறேன். போய் சொல்லு. யார்கிட்ட போய் சொல்லு. எனக்கு பயமா. ஒழுங்கா ஊர் போய் சேரு. வெளியில போயா. ஏடி அவனை எல்லாரும் விரட்டிட்டீங்க. கல்யாணத்துக்கு எனக்கு யார் Dress தைச்சு கொடுப்பா? ஷோ. நான்
இந்த சாரி தான் ரிசப்ஷனுக்கு கட்டிப்பேன். ஏன்னா குச்சி குச்சி கோத்தாகி படத்துல கஜல் கிளைமேக்ஸ்ல இதான கட்டிப்பா. எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் இதான் கட்டிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். காஞ்சனா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தெரியுது. நீயும் ஜீவிதாவோட சித்தி இருக்காங்கல்ல, நீங்க 2 பேரும் போன ஜென்மத்துல அக்கா தங்கச்சியா இருந்திருப்பீங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? என்ன நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அருந்ததி படத்துல இதே மாதிரி மறு ஜென்மத்துல 2 பேரும் சேம் டு சேமா பிறப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், பொம்மாயி நான் உன்னை விட மாட்டேன். அந்த டயலாக் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ரோஹித், ரிஷிகேஷ்க்கு போனியா? எங்க வீட்டு மருமகளை பாத்தியா? போங்க ஷாலினி மேடம், நீங்க எதுக்காக என்ன அந்த வீட்டுக்கு அனுப்புனீங்க? They're so cheap and dumb market bad people. ரோஹித் சர்மா கரியர் இந்த மாதிரி ஒரு பேட் இன்சல்ட் ஃபேஸ் பண்ணதே இல்ல. என்ன ஆச்சு ரோஹித்? இப்படி ஒரு ஃபேமிலி கூட நீங்க எப்படி மேடம் சம்பந்தம் வச்சுக்க போறீங்க? இது எனக்கே ஏற்பட்ட இன்சல்ட் இல்ல, இது உங்களுக்கு ஏற்பட்ட இன்சல்ட். நீங்க சொல்லுங்க, நான் அங்க போனேன். ஒருவேளை உங்க மருமக அந்த சீப் டவுன் மார்க்கெட்டட் சாரியை போட்டுக்கிட்டாருன்னா ப்ளீஸ் நான் தான் அந்த சாரி டிசைன் பண்ண யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. அண்ட் இத்தனை வருஷமா எனக்கு இருக்கிற அந்த நேம் என்னோட மார்க்கெட்ல ஸ்பாயில் ஆயிடும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாலத்தி பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அட, திரும்பவும் ஷாலினி தான் ஃபோன் பண்றாங்க. என்ன விஷயமா இருக்கும்? நீங்களே கேளுங்க. வணக்கம் ஷாலினி அம்மா. வணக்கம். நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு ஷாலினிமா? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டுதான் அந்த டிசைனரை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஏன்னா ஜீவிதாவோட கல்யாண ட்ரெஸ் ஒரு டாப் டிசைனர் தான் டிசைன் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அந்த ட்ரெஸ் எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த டிசைனரை உங்க வீட்டுக்கு அனுப்பி எங்களை நாங்களே அவமானப்படுத்திக்கிட்டோம். ஷாலினி, அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. இத பாருங்க ஷாலினி, இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க கல்யாண வேலையா வெளியில வந்திருக்கோம். நீங்க கோவப்படாதீங்க. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சிருப்பா, மன்னிச்சிருங்க. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீங்க செலக்ட் பண்ற ட்ரெஸ் ஜீவிதா போட்டுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீங்க அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் முடிஞ்சா நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். மத்த விஷயங்களை நாம பேசிடலாம். சரி, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். என்னாச்சுமா? இந்த மாலத்தை இருக்காளே, அவளால எப்பவும் பிரச்சனை தான். இவ ஜீவிதா கல்யாணத்தை நடக்க விட போறதில்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கிறது? ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காது. முதல்ல ஜீவிதாவோட கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் மாலத்தியோட நிழல் கூட ஜீவிதா மேல படாம நான் பாத்துக்கிறேன். அண்ணி, மாலத்துக்கு விளையாட்டுக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஆனா உங்க பாட்டி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல, நீங்க அவள சின்ன பொண்ணா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா அண்ணி, அவளுக்கு ரெட் கலர் சாரி தான் பிடிச்சிருக்குன்னா அதுல ஒண்ணும் தப்பில்லையே. படத்துல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஹீரோயின்ஸ் ரெட் கலர் சாரி தான் நிறைய கட்டுவாங்க. உன்னோட இந்த சினிமா ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஏற்கனவே ரொம்ப அப்செட்ல இருக்கேன். ரிஷிகேஷ் போணுமா போக கூடாதான்னு எனக்கு தெரியல. பாருங்க நீ, அவங்க கூப்பிட்டு நீங்க ரிஷிகேஷ் போலன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க அங்க போறது ஒரு விதத்துல நல்லதுதான். அவங்க கிட்ட பேசினாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அப்படின்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? எனக்கு என்னமோ ஜீவிதாவை நாம செலக்ட் பண்ணது தப்புன்னு தோணுது. இல்ல நீ, வினய்க்கு ஜீவிதாவை கரெக்டா தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம வினய் ஜீவிதாவை உயிருக்குயிரா காதலிக்கிறான். அன்பு, காதல், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இங்க முன்னாடி பேசாத வசந்தி. காதலுங்கிறது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். அதுவும் இல்லாம அது குடும்பத்தோட மரியாதையே நிலைக்குள்ளிய வச்சிரும். இது என் வாழ்க்கையில நானே அனுபவிச்சிருக்கேன். மாலதி,
என்ன காரியம் பண்ணிருக்க? சண்டிகர்ல இருந்து ஷாலினி போன் பண்ணாங்க. பாட்டி நான் ஒண்ணு பண்ணல. அந்த ஆள் தான் நம்ம எல்லாரும் அவமானப்படுத்தி மரியாதை குறைவா பேசிட்டு போயிட்டான். அவங்க அவமானப்படுத்தல, நீதான் என்ன அவமானப்படுத்த. ஒன்னால நான் அவங்க கிட்ட தலை குனிய வேண்டியதாயிடுச்சு. நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. இதுக்காக அவதான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க வாங்கி கொடுத்த அந்த புடவையை பத்தி எவ்வளவு மட்டமா பேசினா தெரியுமா? அக்காவை அது கட்டக்கூடாது இது கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்கு. ஜீவிதா மாமியார் வீட்டு சார்பா அவர் வந்திருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுக்கலனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி தான். பாட்டி நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறானே, நீங்க என்ன திட்டுறீங்க? எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க பட்ஜெட் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த புடவையை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. இருந்தாலும் அவங்க போது நிறுத்து. நானே அத பத்தி கவலைப்படாதப்ப நீ எதுக்காக அத பத்தி கவலைப்படுறேன்னு கேக்குற? பாட்டி அது என்ன நடந்ததுன்னா, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, அத அவளுக்கு புரிய வை. நாம எதுக்கு பணிஞ்சுதான் போகணும். இதுதான் சம்பிரதாயம், இப்படித்தான் நடந்துக்கணும். இதை யாராலையும் மாத்த முடியாது. மாலதி கூடத்தான். இல்ல பாட்டி. வாய மூடு, ஒரு வார்த்தை கூட பேசாத. பாட்டி மாலதி மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு அந்த டிசைனர் இங்க வர சொல்லி இருக்கேன். அவர் மட்டும் இல்ல, ஷாலினி அம்மாவும் கூட வராங்க. அவங்க ஜீவிதாவோட ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணி தராங்களோ அதத்தான் அவ கட்டிக்கணும். புரிஞ்சுதா? பாட்டி வாய மூடு. நான் சொன்னா சொன்னதுதான் தெரிஞ்சு. மாலதி 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 நான் சொல்றது கொஞ்சம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல யார் என்ன தப்பு பண்ணாலும் பாட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் தான் காரணம். மாலதி நீ எல்லாத்தையும் தப்பா யோசிப்பியா? கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? அது ஒன்ன பத்தி ஏதாவது சொன்னா நான் கண்டிப்பா பொறுமையாவே இருக்க மாட்டேன். மாலதி எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ ஏன் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இது ரெண்டு குடும்பத்தை பத்தின விஷயம். நம்ம யாரு என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். முக்கியமா நான் உங்க சொல்றபடி கேட்டு நடந்தேதான் ஆகணும். எனக்கு Dress பத்தில எந்த கவலையும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் நடந்துதான் ஆகணும். உனக்கு மத்தவங்கள பத்தி தான் கவலை. என்ன நடந்தாலும் ஏன் என்ன பத்தி மட்டும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கற? உன்னோட தங்கச்சினா இந்த கல்யாணத்துல எனக்கும் சில பங்கு இருக்கு இல்லையா? சொல்லு. நான் உன்ன பக்கத்து வீட்டு பொண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு விருந்தாளி மாதிரி வந்து சாப்பிட்டு போறதுக்கு. அக்கா உன்னோட புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அது வாங்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிச்சாங்க. இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்கும்னு வாங்கிட்டாங்க. மத்தவங்களுக்காக நம்ம விருப்பத்தை ஏன் மாத்திக்கணும்? அவங்க இவ்வளவுதான் பணக்காரங்களா வேணா இருக்கட்டும், அதுக்காக நம்ம விருப்பத்தை மாத்திக்க சொல்றீங்களா? மலதி நான் அப்படி சொல்லல. பாட்டி என்ன நினைப்பாங்கன்னு தான் சொல்றேன். உனக்கே நல்லா தெரியும்ல அவங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், பாட்டியே அந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னா அவங்க நல்லா யோசிச்சுதான் சொல்லிருப்பாங்க. அவங்க ஏற்கனவே பிரஷர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பிரஷர் கொடுக்க நான் விரும்பல. அவங்க டிசைன் பண்ற Dress நான் போட்டுக்கிறதுனால என்ன குறைஞ்சிரு போகுது மாலதி? சொல்ல. அதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல மாலதி. பாட்டியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் மாலதி. மாலதி நான் சொல்றது புரியுதா? ஆமாக்கா எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன மட்டும் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. எப்படியாவது போங்க. உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நான் கூட புரிஞ்சுக்க மாட்டேனா? நீ நினைக்கிறது தப்பு மாலதி. நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ கொஞ்சம் மாத்திக்கோ. அக்கா உன் ப்ராப்ளமே இதான். சண்டிகருக்கு போய் கூட நீ அவங்க கிட்ட ஊமையா தான் இருப்பியா? நீ இப்படியே இருந்தா உன்னால வாழவே முடியாது. அக்கா உன்கிட்ட நான் நிறைய கத்துருக்கேன். ஆனா கொஞ்சமாவது என்ன பார்த்து கத்துக்கோ. ஏன் பேச வேண்டிய இடத்துல தயவு செஞ்சு பேசுக்கா. ஆண்டவன் வாய் கொடுத்தது பேசுறதுக்காக தான். இப்படியே இருந்தா அப்புறம் வாழவே முடியாது. அக்கா சரி சரி, நான் சண்டிகர் போறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் செல்ல தங்கச்சில நான் சொல்றபடி கேளுடிச்சாலும் கேப்பல்ல? அக்கா என்கிட்ட இமோஷனல் பிளாக்மெயில் பண்றத முதல்ல நிறுத்திக்க, புரியுதா? நான் இவ்ளோ சொல்லியும் அந்த அக்கோட பேச்ச கேட்க மாட்டேங்கறல. அக்கா உன்னோட புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அது வாங்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிச்சாங்க. இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்கும்னு வாங்கிட்டாங்க. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும் மாலதி. நீ இந்த அக்கா மேல அளவுக்கு மீறி பாசம் வச்சிருக்க. அந்த பாசத்தினால
என்னை யாரு என்ன சொன்னாலும் உன்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறது தான். பாட்டி நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நீயும் புரிஞ்சுக்கணும் மாலதி. மாலதி, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெரியதான் போறோம். அந்த கஷ்டத்தை நீ நிச்சயமா தாங்கிக்கணும் மாலதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இந்தாங்க. பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, நீங்க எதை பத்திமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, நான் எதை பத்தியும் யோசிக்கல. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப அழகா இருக்குமா. இது ஜீவிதா கல்யாண பரிசு. நாம வாங்கின புடவையத்தான் அவ கட்டிக்க முடியாது. நம்ம அந்தஸ்த மீறிதான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வரோம். இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ சந்தோஷம்தான் நம்ம எல்லாரோட சந்தோஷமும். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப கண்டிப்பானவங்க. அவங்க வீட்டுல யாருக்குமே இந்த வரதட்சணை வாங்குறது சுத்தமா பிடிக்காது. அவங்க ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க. நம்ம பொண்ணு ஜீவிதா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவ அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நாம அவளோட கல்யாணத்துல எந்த ஒரு குறையும் வைக்க கூடாது. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிக்கணும். எனக்கு தெரியும்பா, நீ இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஜீவிதாவுக்காக செலவு பண்ற. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கிறியா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஜீவிதாவையும் மாலத்தையும் என் சொந்த பொண்ணுங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அண்ணன் உயிரோட இருந்திருந்தா அவங்களுக்கு எந்த குறையும் வந்திருக்காதுல்ல. அட, நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு ஷாலினி மேடம் யாரோ ரோஹித் வர்மாவை வீட்டுக்கு அனுப்புறாங்களாம். சரி, நாளைக்கு சமையல் பிரமாதமா இருக்கணும்னு பிரேமா கிட்ட சொல்லு. நான் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, நீங்க படுத்து ஓய்விடுங்க. யாருங்க? ஜீவிதா, இங்க வாமா. என்னாச்சுமா? எதுக்காக அழற? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்ன எதுவும் சொன்னாரா? எனக்கு புரியுதுமா. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொண்ணு தான் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன் கல்யாணம் வேண்டாங்க? நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்க கூடாது. சித்தப்பாவை நீங்களும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் ஒருத்திக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. நீங்க இங்க சந்தோஷமா இல்லைன்னா என்னால மட்டும் உங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி. நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்.
நிலத்தை விற்க வேண்டியிருக்கும், வீட்டை விற்க வேண்டியிருக்கும். நான் அது மாதிரி செய்யலையே. எஃப்டில இருந்து பணம் தானே எடுத்திருக்க. இதெல்லாம் என் பேத்தி கல்யாணத்துக்காக. அழாத, சந்தோஷமா இரு. உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷமா. அடி எல்லாத்தையும் எனக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மாலத்திக்கும் தாமாவுக்கும் நீங்க அவங்க 2 பேரை பத்தி நான் கவலைப்படலன்னு நினைக்கிறியா? நீ வேணா பாரு, உன் கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துறனோ அதே மாதிரி அவங்க கல்யாணத்தையும் நடத்துவேன். அவங்கள பத்தி நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா பாட்டி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை கேட்கலாமா? கேளு ஜீவிதா. பாட்டி, பாட்டி, என் கல்யாணத்துக்கு நான் இந்த நகையை போட்டுக்கவா? இது எங்க அம்மாவோட நகை.